ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடுறோம். சரியா? மெயினாக அதுதான் நம்மளோட வேலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லேப்டாப் ஒன்று வந்திருக்கு. சரியா? இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 இயர் வாரண்ட்டி இருக்குது. பாக்ஸோடு இருக்குது. பாக்ஸ் கொடுத்துருக்கான் பாரு. பாக்ஸ் எடுத்து காட்டுவேன். பாக்ஸோடு இருக்குது. அதே மாதிரி சார்ஜர் இருக்குது. புதுசு, செகண்ட்ஸ் கிடையாது, புதுசு. சீல்டு கட்டுன்னு சொல்லுவோம்ல. சார்ஜர் இல்லாமல் எப்படிப்பா இது ஆகும் பாரு. சார்ஜர் அந்த பக்கம் சார்ஜர் இருக்கும். சார்ஜர் இல்லாமல் கொடுத்துட்டு போயிட்டானா? கேட்டு பாரு. கடையை அடிச்சிட்டானுங்களா? சரி, விடு போத்து. சரி, ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா இன்டெல்லில் வந்து உள்ளே போய் காட்டுப்பா என்ன லேப்டாப்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்டெல் கோரு அல்ட்ரா 5ன்னு போட்டிருக்கு. இது பாருங்க, இங்கேருந்தே காட்டுறான். இன்டெல் கோரு அல்ட்ரா 5 16 GB ரேமு. 16 GB ரேமு, 1 TB SSD ஹெவியாக இருக்குது. டச்சு ஸ்க்ரீனாக இது? டச்செலாம் இல்லைல்ல. இங்கே லைட்டாக ஒரு குத்து ஒன்று வாங்கியிருக்கேன். கீழே தவறி விழுந்துருக்கும் டேபிள்லேருந்து. ஸோ இது மட்டும்தான். மற்றபடி வந்து லேப்டாப் வந்து சூப்பராக விலை இருக்குது. சூப்பராக இருக்குது. பெரிய ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன். அது என்ன மறுபடியும் உள்ளப்போ அது என்னது? இன்டெல் ஆர்காட் கிராஃபிக்கா? அல்ட்ரா 5ன்னு போட்டிருக்கேங்க. இன்டெல் கோரு அல்ட்ரா 5ன்றது இப்போ தான் நானே கேள்விப்படுறேன். ஏன்னா i3 i5 தான் நம்ம வந்துட்டுருக்கு. அல்ட்ரா 5. சரியா? 512 அல்ட்ரா 5 போட்டிருக்கு. 16 GB ரேமு போட்டிருக்கு. 1 TB SSD போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் போக உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது லேப்டாப்பே. 1.5 இயர் வாரண்டி வச்சுருக்கான். வேறு என்ன இருக்குவா? எல்லாமே சார்ஜர் கீர்ஜர் எல்லாம் இருக்குது. சும்மா மூடி அப்படியே சுற்றி காமி. அதை மூடிட்டு ஆக்சுவலாக இது புதுசு எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. நீங்கள் அதை நான் நோட் அவுட் பண்ணிக்கங்க. நான் பாக்ஸே எடுத்து காட்டுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சொல்கிறாப்புல? புதுசாக இருக்குது பார்த்திங்களா? கிராச்சஸ் டென்ட்லாம் கிடையாது. இந்த பக்கம் ஒரு மாடல் நம்பர் ஏதாவது போட்டிருப்பானுங்கப்பா. மாடல் நம்பர் தெரியுதா? 42,000 ரூபாயா? 42,000 ரூபா இதோட லேப்டாப்போட விலையாங்க. எனக்கு கேட்டுக்க. அந்த பாக்ஸை வெளியேடு. லினோவா பிராண்டு இது. லினோவா இது. சார்ஜர் கீழே அப்படியே சார்ஜர் கீழே போட்டிருக்கு பாருங்க. இன்டெல் கோர் அல்ட்ரா 5 16 GB 1 TB எல்லாமே போட்டிருக்கு. மாடல் நம்பரும் போட்டிருக்கு. ப்ரைஸ் போட்டிருக்கானா பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் எதுவுமே இல்லை இதில். 1,10,000 ரூபா போட்டிருக்கு. 1,11,000 ரூபா இதோட விலை. ஆன்லைன் விலையா இல்லை? இந்த இருக்குப்பா சார்ஜரு. என்னப்பா பார்த்தா நீ? பாரு, இதுக்குள்ளே இந்த இருக்கு பாரு சார்ஜர். இந்த இருக்கு சார்ஜர் இருக்கு. எவ்வளோ சொல்கிறாப்புல ரேட்டு? சரி, அது நீங்கள் ரேட்டு சொல்லிடலாம். அது புதுசு 1,00,000 சில்லற போட்டிருக்குங்க. ஆன்லைனில் எவ்வளோன்னு தெரில. பாக்ஸில் போட்டதை சொல்கிறேன் நான். ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லேப்டாப். இது வந்து கோல்ட் கோப்பியான லேப்டாப். இது HP பிராண்டு. 46,500. இதோட விலையா 46,500 ரூபாயாங்க. 46,500. கிட்டத்தட்ட ஒரு பெரிய மொபைல் மாதிரியே வச்சுக்கோங்களேன். ஸோ 40 எவ்வளோ சொன்னால் 46,500. அதில் எழுதி ஒட்டிடு, அப்புறம் மறந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா AMDயில் வந்து இது AMD. இது விலை கம்மி தான். இதோட விலை 7,500 ரூபா சொல்லுவாங்க. 7,500 ரூபா 7,000 ரூபா சொல்லியிருக்காப்புல. இது வந்து என்ன ஏதுன்னு பார்ப்போம். இருங்க. ஏசரில் HP லேப்டாப். இது HP லேப்டாப்பு. சார்ஜர் ஒரிஜினல் சார்ஜர் இருக்குது.
ஸோ இதுதான் அதோட மாடல் நம்பர்னு நினைக்கிறேன். நெட்டில் போட்டு பார்த்துக்கோங்க. இது என்ன ப்ராசஸ் என்ன ஏதுன்னு இப்போ பார்ப்போம். இருங்க. இப்போ இது 7000 ரூபா தானே சொன்னார் அவர். இது என்ன ப்ராசஸ்ன்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ இது உள்ளே போயிட்டு அதான் பட்டன் நமக்கு ஓகே. என்னது இது i5 6th ஜென்ரேஷனு. சரியா, 6th ஜென்ரேஷனு. மெமரி வந்து 4GB ரேமு. ஹார்ட் டிஸ்க்கு தான் இருக்குது. இந்த இங்கே பாருங்கள், ஹார்ட் டிஸ்க்கு நீங்களும் பார்த்துக்கணும். ஹார்ட் டிஸ்க்கு 1 TB போட்டிருக்கான். 1 TB ஹார்ட் டிஸ்க்குன்னு நினைக்கிறேன். 1000 GB இருக்குது ஹார்ட் டிஸ்க் மட்டுமே. AMD ரெடன் கிராஃபிக்கு அது மாதிரி உள்ளது. AMD ரெடன் கிராஃபிக் போட்டிருக்கான். இன்டெல் கிராஃபிக்கும் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7500. 7000 ரூபா எங்களுக்கு கொடுத்துருக்காரு. 7500 ரூபாய்க்கு நாங்கள் வீடியோ போடுறோம். இந்த லேப்டாப்பு ஒருத்தர் 2000 ரூபாய்க்கு வாங்கினார். இன்னும் வரல. நான் என்ன பண்ணலான்னு தெரியல. வச்சுருக்கோம். ஆனால் இது வந்து 2 கஸ்டமர் கேட்டிருக்காங்க. 2 பேரா? ஆமாம், ஒருத்தர் கேட்டார், இன்னும் வாங்கலை. ஆக்சுவலாக இது இன்னும் 2 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் யாரும் கன்ஃபார்ம் ஆகலை. வேணுன்றவங்க கேளுங்க, பார்த்துக்கலாம். இதோட விலை வந்து 40,500 ரூபா. அதாவது 40,500 இது. சரியா, சாம்சங் கேலக்ஸியில் S23 அல்ட்ரா 12GB ரேமு 256. சரியா, நீ அந்த போடல. ஒன்றும் ஒருத்தர் பேலன்ஸ் போட்டு விட்றேன்டார் இந்த ஃபோன் எடுத்துகிட்டு. ஓகே, ஒன்றும் போடல. வெயிட்டிங். இது 2 எக்ஸ்சேஞ்சில் கேட்டார் ஒருத்தர். ஸோ இன்னும் கன்ஃபார்ம் ஆகாமல் அப்படியே இருக்குது வெயிட்டிங்கில். 40,500. சரியா, இது இப்படி வச்சுருவோம். வீடியோ போடுறதெல்லாம் இப்படி வச்சுருவோம். அப்போ தான் கன்ஃபியூஸ் இல்லாமல் போவோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் வந்து பாக்ஸோடு இருக்கிற மொபைலு. A55 12GB ரேமு 256. விலை வந்து பார்த்திங்கன்னா 22,500 ரூபா. அதாவது 22,500. சரியா, 2 ஆயிடுச்சா? இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய மொபைலுங்க. இது ஒருத்தர் ஆனால் இது எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஓப்போ ஃபைண்டு N2ன்னு ஒரு மொபைலு. ஓப்போ ஃபைண்டு N2. இது ஓப்பன் பண்ணுவேன். ஓப்போ ஃபைண்டு N2 13,500 ரூபா. அதாவது 13,500. டிஸ்பிளேயில் கோடு இருக்குது. நீங்கள் ஏன் அதை இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கேமராவில் விட்டு சரிங்களா, இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கோடு இருக்குது. ரைட்டு, ஓகே, இப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. கால் இது எப்படிப்பா கால் பண்ணுறது கொள்வது எல்லாமே அதுலேயே யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஆப் வந்துட்டு இதில் கால் வச்சுக்கலாம். கால் கூட வச்சுக்கலாம். கேமரா எடுத்துக்கலாம். எல்லாமே நீங்கள் குட்டியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ் தேவைப்பட்டால் பெருசு யூஸ் பண்ணிக்கலாம். விலை வந்து 13,500 ரூபா போட்டிருக்கு. 13,500 ரூபா தானே பாரு. ஆமாம், 13,500 ரூபா. இந்த பாருங்க, 13,500 ரூபா. இது கூட வந்து பாக்ஸு, மொபைலு, சார்ஜர் இல்லைல்ல. சார்ஜர் கொடுத்தாரா? இல்லைல்ல, சார்ஜர் கிடையாது. கோடு தான் இருக்குது. இந்த இடத்துல கூட இந்த பஞ்ச்லாம் இல்லை அவ்வளோவா. இதில் பஞ்சு கிடையாது. ஆனால் கோடு விழுந்துருச்சு. டிஸ்பிளேயில் கோடு விழுந்துருச்சு. பெரிய மொபைல் தான் இது. ஜிபி எவ்வளோன்னு இப்போ கேட்குறீங்களா? இருங்க பார்ப்போம். 8GB ரேமு 256. பெரிய மொபைலு, ஃப்ளிப்பு மொபைலு. லேடிஸ்க்கு வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லுக்காக இருக்கும். சரியா, ஜிபியும் வந்து பார்த்திங்கன்னா 8GB ரேமு 256. ஒரு தரமான மொபைலாக இருக்கும். சம்பவம் நிறைய பண்ணலாம் இதை வச்சு. ஸோ இதோட விலை வந்து 13,500 ரூபா. 13,500. இது ஒருத்தர் வாங்கிட்டார்ல. அவன்
இப்போ ரியல்மி GT60 வேலை தானே? அப்பா எல்லாத்தையும் மறந்துடுறா. ரியல்மி GT60 யாரோ வாங்கின மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. சரியா ஞாபகம் இல்லை, இருங்க பார்ப்போம். வாங்கலைன்னு நினைக்கிறேன். வீடியோ முடிச்சுட்டு பொறுமையாக பாருங்க. இல்லை வாங்கலை. ஸோ ரியல்மி GT60 வந்து எவ்வளோ போட்டிருந்தோன்னா பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. இன்னும் 3 மாதம் வாரண்டி இருக்குது. சரியா, 3 மாதம் வாரண்டி இருக்குது ரியல்மி GT60. ஸோ 5G மொபைலு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19,500, அதாவது 19,500. சரிங்களா? ஸோ 19,000க்கே தராங்க, 19,000 ரூபாய்க்கு தரேன். ஆனால் ஒருத்தர் வாங்கலைப்பா, கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரியாக தெரில, இது ஒரு நிமிஷம் இதில் பார்த்துக்கோ. எங்கே என் ஃபோனு? நிறைய பேர் கேட்டாங்க, பட் ஆனால் வாங்கலைன்னு நினைக்கிறேன். அட்வான்ஸு தான் போடுறேன்னுக்கிட்டு இருந்தாங்க. அட்வான்ஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டேன் நான். அட்வான்ஸ் போட்டு கொலாப்ஸ் ஆகும். குமார்னு ஒருத்தர் போட்டிருக்காரு, அது வேறு எதுவும் இல்லை. அது குமார்னு ஒருத்தர் போட்டார். அது வந்து நம்ம பார்சல் போட்டு விட்டோம்ல. குமார் வந்து சாம்சங் S22 அல்ட்ராவில் போட்டார். குமார் அட்ரஸை பாரு. குமார் ஹலோ. அவர் அப்போ இதுக்கு காசு வரல பஸ்ஸு. 19,000 ரூபா முடிச்சு விடுங்க. சரியா, யாரும் வாங்கலை, யார் வேணாலும் கேட்டு வாங்கிக்கோங்க. 19,500 போட்டோமா. இப்போ வந்து இதில் இன்னும் 3 மாதம் வாரண்டி இருக்குது. 12 GB ரேமு, 256. சரியா, இதுக்கு பில்லுலாம் கூட இருக்குது. இந்த இருக்குல்ல பில்லு, இதுதான் பில்லு. மொபைல் புது மொபைலு, வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். ஸோ மொபைலை நான் தூக்கி மேலே வச்சிட்றேன். ஹலோ சொல்லுங்கள். விவேக், சொல்லுங்கள் சார். அப்படியா? பிளாக் வேண்டாமா? சரி ஓகே. அதில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அதில் டைப் பண்ணியிருக்காங்களா? ஓகே 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 சரி சார், ஓகே நான் பார்த்துக்கிறேன் சார், விடுங்க பார்த்துக்கிறேன். ஓகே பஸ், ரியல்மி GT60 5G மொபைலு. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா சார்ஜரோடு இருக்குது, பில்லோடு இருக்குது, 3 மாதம் வாரண்டி வேறு இருக்குது. விலை வந்து 19,500 குறைச்சாச்சு இப்போ. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 12R. உலக வரலாற்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் வந்து ரேரு, கொஞ்சமாக தான் இருக்கும் இதெல்லாம். ஸோ இது வந்து OnePlus 11R 18 GB. இது 18 GB வந்து ரொம்ப ரேர், வரவே வராது. ஏன்னா 16 GB நம்ம வந்து ரொம்ப அதிகமாக ராமாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து 18 GB 512 GB. ஸோ இந்த மொபைல் வாங்கிட்டாலே போதும், உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்கு வேலை இல்லை. ஹெவி யூஸருக்கு நல்லா யூஸ் ஆகும். ஹெவி யூஸர் இருக்கார்ல நிறையா. இப்போ வாட்ஸ்அப்லலாம் வந்து நிறையா சில பேர் இது ஒரு பிஸ்னஸாகவே பண்ணுறாங்க. மொபைல் ஒரு பிஸ்னஸ்ஸே பெரிய ஒரு நெட்வொர்க்கு. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது பக்காவாக யூஸ் ஆகும். விலை வந்து பார்த்திங்கன்னா 27,000 ரூபா, 27,500. சரியா, பாக்ஸோடு இருக்குது, சார்ஜர் இருக்குது, ஃபுல் கிட் இருக்குது. ஸோ வாய்ப்பே இல்லை, சரியான மொபைல் தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இதோட பீஸை தூக்கி மேலே வச்சுருவோம். என்னப்பா இது மூடு. பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. OnePlus 11R 18 GB ரேமு, 512 GB ஸ்டோரேஜ். இது வெறும் டப்பா தாங்க, பெஸ்ட்டு. Honor X9B. இது X9B எவ்வளோ போட்டிருக்காப்புல?
13,500 ஃபுல் எட்ஜ் மாடல். ஸோ ஃபுல் எட்ஜ் மாடலு சார்ஜரோடு இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/128, 8/256. பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. ஹானரில் வந்து X9Bன்னு ஒரு மாடலு, 8GB ரேமு, 256. விலை வந்து 13,500, 13,500. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் A34ன்னு சொல்லிட்டு 5G மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு மொபைல் இருக்குது. மொபைல் ரொம்ப தெளிவாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ் கண்டிஷனில் இருக்குது, நீட் கண்டிஷனில் இருக்குது. விலை வந்து 10,500. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/128. இதில் இருக்குது பார்த்திங்களா, 8/128 சாம்சங் கேலக்ஸி A34 5G மொபைல். ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் போகாத மொபைலு, ஒரு ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. 10,500க்கு தரேன். யாருக்காவது வேணுமா பாருங்கள். iPhone 7 ப்ளஸ்ஸு 32GB. சரியா, இது டிஸ்பிளேலாம் ஒரிஜினலு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இது அப்ராட் மொபைல் இதெல்லாம். ஏன்னா இவ்வளோ புதுசாலாம் வர ஒரிஜினல் டிஸ்பிளே இதெல்லாம் 32GB தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் மொபைலாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகே பாஸ் இது. சரியா, இதோட விலை வந்து 5,000 ரூபீஸு. இது வந்து 6,500. சரியா, 32GB தான். இது வந்து பார்த்திங்கன்னா போக்கோவில் M4 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு 4G மொபைல் தான். பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. இதில் என்ன அட்வான்டேஜ்னால் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே தான் மெயின். இதில் இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபஸ்ட் கிளாஸ் ஃபோட்டோ, இது இந்த கேமரா குவாலிட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் பக்காவாக இருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். இதில் வந்து மெமரி கார்டு கூட போட்டுக்கலாம்ல. பாரு, இதுக்குள்ளே அந்த ஒரு பெரிய ஒரு மெமரி கார்டு போடுறது வந்தால் சொல்லுங்கன்னாரு. அவருக்கு கூட கொடுக்கலாம் இதை. ஏன்னா அவர் 7,000 ரூபாய்க்கு பரவாயில்ல, எதாக இருந்தாலும் பரவாயில்லன்னு. அவருக்கு தேவை மெமரி கார்டு போடணும், ஒரிஜினல் டிஸ்பிளே இருக்கணும், அவ்வளோதான். பார்த்தீங்களா, எல்லாத்தையும் இதில் போடலாம். மெமரி கார்டு, 2 சிம் கார்டு ஒரே டைமில் போடலாம். ஸோ இது அவர் பெரியவருக்கு ஃபோன் பண்ணியிருப்பா, நான் மறந்தே போயிட்டேன். அவர் கேட்டுகிட்டே இருந்தார் 7,000 ரூபா. ஆமாம், 7,000 ரூபான்னா கண்ணை மூடிட்டு வாங்கிக்குவார் மனுஷன். இது வந்து செம்மையான ஃபோனுங்க, ரெட்மியில். இது என்ன மாடல் தெரியுமா? ரெட்மி Note 14 Pro ப்ளஸ்ஸு 5G மொபைல். ரெட்மி Note 14 Pro ப்ளஸ் 5G மொபைல் 23,000 ரூபா. ஜிபி வந்து கேட்டால் அலறிடுங்க, 512GB. இதுக்கு ஒரு பவுச் வேறு இருக்குது பாருங்கள், புது பவுச்சாக இருக்குது. மொபைலே புதுசு தான் நினைக்கிறேன். 12GB ரேமு, 512GB. வீடியோ போட்டிருக்கோம், இது தனி வீடியோ போட்டிருக்கோம். மொபைல் வந்து புதுசாக இருக்குது, 6 மாதம் வாரண்டி இருக்குது. 90 வாட்ஸா 60 வாட்ஸா 60 வாட்ஸு 60 வாட்ஸ் சார்ஜரோடு இருக்குது. ஸோ இதில் வந்து ஹைலைட்டே வந்து 512 தான். இது ஜிபி 512GB. இது 12GB ரேமு. அசால்ட்டாக வாங்கலாம் பஸ். இதோட விலை வந்து 23,000 ரூபா, அதாவது 23,000. இது அப்படி வச்சுருவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். விவோ V40ன்றது வந்து ஒரு தரமான ஒரு மொபைலு, பாக்ஸோடு இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஷோரூம் பீஸ் தான். ஷோரூமில் எடுத்து வச்சு கொடுக்குறாங்க கஸ்டமருக்கு, வியாபாரிகளுக்கு, இவங்களாம் போய் வாங்குகிறாங்க. சரியா, இதில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கனக்குள்ளே எழுதியிருக்குமே 21,500 ரூபா, 21,500. மொபைல் நல்லா தெளிவாக தாங்க இருக்குது. கொஞ்சம் கிராச்சஸ் இருக்குது. கிராச்சஸ்னால் நெகக்கீரல். ஏப்பா இது என்னப்பா கிராச்சஸ் மாதிரி இருக்குது பாரு தம்பி, இது என்ன கிராச்சஸ் இருக்குது? முதவே இருந்துச்சா இல்லை இப்போ நம்ம கடையில் வச்சு அப்படி ஆயிடுச்சா? இல்லை முதலே இருந்தது தானே, அப்புறம் அவன் கடந்து கதற போகிறான். இது வந்து பார்த்திங்கன்னா 21,500 ரூபா. லேசாக நெகக்கீரல் மாதிரி இருக்குது. சரியா, நெகக்கீரல்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நெகக்கீரல் இருக்குது. விவோ V40 8GB ரேம் 128
இதோட விலை வந்து 21,500, 21,500. இது என்ன விற்காமல் இருக்குது, எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. இது வந்து ஐஃபோனில் வந்து ஒரு பெரிய மொபைலு. எனக்கு இப்போ இது எனக்கு ஒன்றுமே புரியல. இது எவ்வளோ தெரியுமா நம்ம சொன்னோம்? 29,000 தான் சொன்னேன். ஐஃபோனில் வந்து 14, இது ஐஃபோன் 14. நான் கம்பேர் பண்ணுறேன் பாருங்களேன். பாருங்க, ரெட் கலரு 256 GB. பஸ் கொஞ்சம் லேட் ஆகட்டும் பஸ், இதில் ஏதாவது போடுவானுங்க, நான் போட்டு நான் மறந்துடுறேன் மாட்டேன். 12 மணி ஆனாலும் போட்டு விட்றேன். ஓகே, நோ ப்ராப்ளம். இவருக்கு கொடுக்கணுமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, பேட்ரி ஹெல்த்து 84, 29,000 போட்டிருக்கோம். ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. ஸோ உங்களுக்காக வேணால் ஒன்று பண்ணலாம். 28,500க்கு தரேன், 28,500க்கு தரேன். பேட்ரி வந்து 84, ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 256 GB. சரியா? 256 டிஸ்பிளே எல்லாமே வந்து இது வரைக்கும் மொபைல் ஒரு முறை கூட சர்வீஸ் போகாத ஒரு மொபைலு. ஸோ கேமராலாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஆக்சுவலாக i14 இது. ஸோ எவ்வளோ? 28,000, 28,500, சாரி 28,500. இதே மாதிரி என்கிட்ட வந்து 2 13 இருக்குது. இது 14 இல்லை, 13. எவ்வளோ விலை சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்களேன், 28,500. ஒன்று இருக்குமே, எங்கே அது? ப்ளூ கலரு. இப்போ ஒன்று ப்ளூ கலர் இருந்துச்சு, எங்கேப்பா அது? எடுத்துகிட்டு போயிட்டானுங்களோ? ஐஃபோன் 13 ஒன்று ப்ளூ கலரு எடுத்துகிட்டு போயிட்டானுங்களோ? அப்படியா? எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? நல்லா தெரியுமா? ஆமாம். அப்படியா? எதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுரு. ஆனால் எடுத்துகிட்டு போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இல்லை, அது ஆசினுக்கு ஃபோன் பண்ணி. நேற்று இருந்துச்சு, காலையில் கூட இருந்துச்சுப்பா. காலையில் வீடியோவில் கூட சொன்னோம். இது வந்து 13, இது 13. இது வந்து பார்த்திங்கன்னா 28,500 போட்டிருக்காரு. நான் 14 28,500 தான் கொடுத்துருக்கேன். என்னென்னா இது வந்து ஒரு கடைக்காரர்கிட்ட இருந்து வாங்கினது, இது ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கினது. ஸோ இது அதுவும் இல்லாமல் இது 14, இது வெறும் 13. எடுத்துகிட்டு போயிட்டாராம்மா? ஓகே ஓகே. ஸோ ஓகே, ப்ளூ கலர் நேற்று போட்டோம்ல, 27,000 போட்டோம் 13. இப்போ இது நம்ம 14 வந்து பார்த்திங்கன்னா 28,500 கொடுத்துருக்கோம். 84% பேட்ரி, ரெட் கலரு, ஒரு கிராச்சஸ் இல்லை, டென்ட் இல்லை, நல்லா தெளிவாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 13, ஐஃபோனில் வந்து 13, 28,500, 90% பேட்ரி இருக்குது. பட் ஆனால் பூஸ்ட் கூட இருக்கலாம், நமக்கு சரியாக தெரில. ஏன்னா இது வந்து அப்ராட் யூனிட் மாதிரி தருது. இது பாருங்கள், சீல் அடிச்சு வச்சுருக்காரு. அப்பா இது அப்ராடு தான். எப்படி இங்கே சீல் அடிச்சிருக்கேன்? எப்படி சீல் அடிச்சிருந்தா அப்ராடு தானே? அப்ராடு தான். இது வெளிநாட்டு மொபைல். இது அவர் வந்து பார்த்திங்கன்னா 28,500 கொடுக்குறாரு. 90% பேட்ரி ஹெல்த் இருக்குது. 128 GB, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி ஒர்க்கிங்கு, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ரேட் வந்து டென்ட்டு கிராச் எதுவுமே இல்லை. 28,500 ஒன்லி மொபைல். பேட்ரி ஹெல்த்து 90 இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம ரொம்ப போட்டுட்டோம். ரெட்மி 9 பவர். இது வந்து OnePlus 11R பாக்ஸு. சார்ஜர் இருக்குல்ல, இதுக்கு சார்ஜர் தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்ல, வீட்டில் இருக்குது சார்ஜர் இருக்குது, தரோம் வீட்டில் கிடைக்கு. 11R, OnePlus 11R. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11,500. காரணம் என்னென்னா டிஸ்பிளேயில் வந்து பிளாக் டாட் இருக்குது. எங்கேப்பா மொபைலு? இப்போ இந்த மொபைல் எங்கே இருக்குது பாரு, OnePlus இந்த இருக்குது.
சரிங்களா. பிளாக் டாட்டு கண்ணாடி உடஞ்சிருக்கு சரியா. கண்ணாடி உடஞ்சி பிளாக் டாட் ஆயிடுச்சு. 8/128 தான். ஜிபிலாம் அதிகம் தான், ஜிபிலாம் கம்மி தான். 8/128. விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11,500 பிளாக் டாட் மட்டும் தான் இஷ்யூ. டிஸ்பிளே ஒரிஜினலு சரியா. கூகுள் பிக்சலில் வந்து 8A. இது காரணம் என்னென்னா கம்மியாக விற்காத காரணம் என்னென்னா 28,500 போட்டோம், அப்புறம் 24,500 போட்டிருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ஸோ ஸ்க்ராச்சஸ் தான் இதோட விற்காத காரணம். ஆனால் மொபைலுக்கு 7 மாதம் வாரண்டி இருக்குது. ஸ்க்ராச்சஸ் அதாவது சில பேர் வாங்கினதுலேருந்தே பவுச் போட மாட்டாங்க, டெம்பர் போட மாட்டாங்க, அந்த மாதிரி போட்டிருப்பார் போல இருக்குது. அதனால் நிறைக்கீரல் ஸ்க்ராச்சஸ் கொஞ்சம் இருக்குது. அதனால இதோட விலை 24,500, அதாவது 24,500. இது வந்து சாம்சங்கில் S22 அல்ட்ரா. விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 18,500 இது இல்லை 18,000 போட்டிருந்தோம். இதாக இருக்குல்ல 18,000. இதுக்கு காரணம் என்னென்னா டிஸ்பிளே வந்து மாற்றிருக்காங்க. ஒரு டூப்ளிகேட் டிஸ்பிளே தான், மார்க்கெட் டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க சரியா. கண்ணாடி வேறு உடஞ்சிருக்கு, அது மாற்றும் போது உடஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். ஆனால் பக்கா டூப்ளிகேட் டிஸ்பிளே தான், ஒர்க் ஆகும். நான் என்ன சொல்கிறேன்னா டிஸ்பிளே மாற்றிருக்காங்க அவ்வளோதான். நான் மார்க்கெட் டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒன்றுமே அந்த எட்ஜெலாம் வராது, ஒரு மாதிரி ப்ளூ கலராக இருக்குல்ல, குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணலாம். விலை வந்து பார்த்திங்கன்னா 18,000. 18,000 இவ்வளோ தான். 18,000 என்ன இருக்கோ அதுதான். 12,256. கொஞ்சம் பெயிண்ட்டெல்லாம் பேக்கில் உறிஞ்சிருக்கு, பென்னெல்லாம் இருக்குது, கேமராலாம் சூப்பராக ஒர்க் ஆகுது. 18,000, அதாவது 18,000. பாக்ஸோடு உள்ளதெல்லாம் முடிச்சிடறோம் மொதல். இது ஒரு நிறைய பேர் காசு போடுறேன்னு தான் சொன்னாங்க. காரணம் என்னன்னு தெரில, இது விற்கலைன்னா எம்ஐயில் வந்து 10Tன்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைல் தான் இது. மொபைல் இப்போதைக்கு இதுக்குள்ளே தான் இருக்குது, வெளியில் இல்லை. பேக் டோரு உடஞ்சிருக்கு. 5G மொபைல் இது சரியா. வர மாட்டேது. ஸோ பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாது. இது ஆன் பண்ணப்பா. இது எப்படி ஆன் பண்ணுறது? பேனா வச்சு குத்தணுமோ? பட்டன் உள்ளே இருக்குது. ஸ்பீடாக தான் இருக்குது. டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் டிஸ்பிளே தான் சரியா. கண்ணாடிலாம் உடையல, டிஸ்பிளேலாம் ஒன்றும் ஆகலை, கண்ணாடிலாம் உடையல, எந்த இஷ்யூமே கிடையாது. நெகைக்கீரல் கொஞ்சம் இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/128. 8/128. மொபைல் வந்து பெரிய மாடல் தான். 6/128. 6GB ரேமு, 128. 5G மொபைலு. பேக் டோர் உடஞ்சிருக்கு பஸ், இருந்தாலும் வாங்கலாம். இந்த மொபைல் வந்து டிஸ்பிளேக்கு தான் காசு. டிஸ்பிளே நீங்கள் இது போய் மாற்றணும்னு போனீங்கன்னா 11,000 டிஸ்பிளே ரேட்டே சொல்லுவான். அது ஒரிஜினல் டிஸ்பிளே. ஸோ மொபைலே வந்து நல்ல கண்டிஷன். பேக் டோர் உடஞ்சிருக்கு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கேமரா எல்லாமே சூப்பராக இருக்குது. இது கேமரா கொஞ்சம் செக் பண்ணி காட்டேன். எல்லாம் வெறும் 5,800 அடிமாட்டு விலை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிமாட்டில் கொடுக்குற மாதிரிங்க. எங்களெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும்? கேமராலாம் பரவாயில்ல பஸ், சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா இன்னும் பக்காவாக இருக்குது சரியா. மொபைலோட ப்ரைஸு உங்களுக்கு வந்து வெறும் 5,800, 5,800 சரிங்களா. இது தம்பி ஒருத்தர் இதை எடுத்து வெளியே போடுங்கன்னாரு. விடுங்க, அப்புறமா பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் S22 ப்ளஸ்ஸு. S22 ப்ளஸ் அப்புறமா பேசலாம். சாம்சங் கேலக்ஸி S22 ப்ளஸ்ஸு. இதில் என்னென்னா உங்களுக்கு ஒரே கோடு, இன்றைக்கி ஒன்று வைத்தோம்ல அதே மாதிரி தான் இதுவும். இதில் கோடெலாம் எடுத்துருவாங்க. இப்போ கோடு எடுக்கிறானுங்க. எடுக்கிறனால தான் மொத்த கோடும் ஒரே கோடாக மாறிடுது. அது பிளாக்கில் வச்சா தெரிய மாட்டேது. 14,500 சொல்கிறாப்புல. ஒரே ஒரு கோடு ஸ்லிம்மாக இருக்கும், ஒயிட்டில் வச்சா மட்டும்தான் தெரியும். 8GB ரேமு, 128. சாம்சங் கேலக்ஸி S22 ப்ளஸ்ஸு 14,500, 14,500. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S25. S25ன்றது பெரிய மொபைலு.
ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 GB ரேமு 256. மொபைலில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், இந்த கண்ணாடி உடஞ்சிருக்கீங்க. இது அன்றைக்கே ஆன் பண்ணி பார்க்கணுன்னு சார்ஜ் போட்டோம், பார்த்துருவோம் இருங்க. அந்த ஆன் ஆயிடுச்சு. சாம்சங் கேலக்ஸி S25 5G மொபைலு 12 GB ரேமு 256. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறோம். அதாவது வந்து 40,500 40,500. புதுசுலாம் நம்ம நெருங்க முடியாது, ₹1 கிட்ட இருக்கும், ₹85 ₹90 சொல்லுவானுங்க. ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி இருக்காது. வாரண்டி இருக்கா என்னன்னு தெரில. S25 ஆனால் ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 12 GB ரேமு 256. இந்த இடத்துல கண்ணு அடிபட்டிருக்கு, பிளாக் டாட் உருவாயிருக்கு. ஸோ இதோட விலை 40,500 40,500. சரியா? இந்த பொருளெலாம் எடுத்து கீழே வச்சுக்குவோம். ₹40,500. ஸோ இது பாக்ஸ் பீஸ் இதோட முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பாக்ஸ் இல்லாதது மட்டும் தான் காட்டணும், ஈஸியாக காட்டி வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S21 FE. சரியா? 8 to 128 13,500 சொல்கிறாரு, 13,000 சொல்கிறாரு. காரணம் என்னென்னா மொபைல் நல்லா இருக்குது. சரியா? 8 128 256 இருந்தால் நல்லாயிருக்கும், நானே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். மொபைலில் எந்த இஷ்யூமே கிடையாது. சரியா? மொபைலை பொறுத்த வரைக்கும் பலன்னு இருக்குது, புதுசாக இருக்குது, தெளிவாக இருக்குது. புதுசுனா நீங்கள் ஷோரூமில் உள்ள புதுசு கிடையாது. இந்த நம்ம பார்க்குறதுக்கே தெரியும், ஓரளவு தெளிவாக இருக்கிற மொபைலை தான் நம்ம புதுசுன்னு சொல்கிறோம். ஸோ 13,500. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் S22 டிஸ்பிளே லைன் இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8 256. விலை வந்து பார்த்திங்கன்னா 9,500. இது இந்த கோடெல்லாம் எடுத்துடலாம், ஆனால் ஒரே ஒரு சின்னதாக மெல்லிஸ் கோடு வரும், அதுதான் எடுக்கிறானுங்களே. ஒரு கோடுக்கு ₹100 என்னமோ கேட்குறாங்களாம். நான் விசாரித்தேன், ₹100 ஒரு கோடு எடுக்கணும்னா ₹100. இப்போ ₹400 செலவாகும். ஒரு சின்னதாக ஒரு மெல்லிஸ் கோடு ஒன்று வந்துடும். ஸோ அது பார்த்துக்கங்க, என்னென்னு எனக்கு தெரியல, சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்மக்கிட்டே ஒரு 2 ஃபோன் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதோட விலை 9,500. சாம்சங் S22. இப்போ இது OnePlus, இதை சார்ஜ் போட்டுப்பேன். இது நல்ல ஃபோனுப்பா, ஏன் விற்காமல் இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக 12 GB ரேமு 256 பஸ். இந்த கஸ்டமரும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கார், என்னாச்சுன்னு. சரி ஓகே, இது நான் வேணால் ஒரு 11,000 தரேன். ஏன்னா OnePlus 9R இது 12 GB ரேமு 256. ஜிபி அதிகம் உங்களுக்கு. சரியா? அதனால் வாங்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11,000 தரேன். சரியா? அவருக்கு ஏதாவது ஒரு மொபைல் கொடுக்கணும், அவரும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கார். நம்ம என்ன பண்ண முடியும், விற்றா தான் தர முடியும். ஸோ 12 GB ரேமு 256. விலை வந்து பார்த்திங்கன்னா 11,000 11,000 rupees. இது விவோவில் V29 சொல்லிட்டு ஒரு மொபைலு 16,000 போட்டிருக்கோம். 16,000 16,000. இது ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8 to 128 தான். சரியா? இது ஆல்ரெடி நிறையா போட்டுட்டோம், ஆன் ஆகட்டும், அதுக்குள்ளே இன்னொரு மொபைலுக்கு போயிடுவோம். இது இன்றைக்கி போட்டோம். இது சாம்சங்கில் வந்து சாம்சங்கில் S10 Plus. இது சாம்சங் கேலக்ஸி S10 Plus. ஸோ 5G மொபைலு.
8 GB ரேமு 128 கிளாஸ் ப்ரோக்கன் ஆகிருக்கு. இந்த இடத்துல பிளாக் டாட் இருக்குது. விலை எவ்வளோ போட்டிருக்காரு? வெறும் 5800 தான் போட்டிருக்காரு. அதாவது 5800 போட்டிருக்காரு. காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. மொபைல் பெரிய மொபைல், இது 5G கிடையாதுன்னு நினைக்கிறேன். 5G கிடையாதுல இது. 8 GB ரேமு இது பாரு, 5Gயாக பாரு. S10 ப்ளஸ்லாம் 5G வந்ததாக நான் பார்த்ததில்ல. 5G கிடையாது. ஆமாம் ஆமாம், எட்ஜ் மாடலு 5800. இது ரொம்ப நாளாக இருக்குது. சாம்சங் S23 அல்ட்ரா. சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே மாற்றிருக்கு. 21000 நம்ம சொன்னார், அப்படியே தான் இருக்குது, விற்காமல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா விவோவில் நம்ம செக் பண்ணிக்குவோம். விவோ V29 விலை வந்து பார்த்திங்கன்னா 16000 16,000. அதுலேயே எழுதி ஒட்டியிருக்கோம் நாங்கள். விவோ V29 8 GB ரேமு 128 எட்ஜ் மாடலு. ப்ரைஸ் வந்து 16000 16,000. இது யாரோ காசு போட்டாங்களோ தம்பி, 14000. இதான் ஒருத்தர் போட்டு வேணான்ட்டு இப்போ வேறு மாற்றிக்கிறேன்டாரு. அதுக்கப்புறம் அவர் காலே பண்ணலாம். ஸோ ஓகே, இது வெயிட்டிங்கில் யாருக்காவது வேண்டாம் எடுத்துக்கோங்க. இது வந்து 14,000 தான் இது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங்கில் நிறைய பேர் கேட்டாங்க. திடீர்னு ஒருத்தர் வேறு ஃபோன் வாங்குறேன்னு சொல்லி இதை நிப்பாட்டிட்டார். இப்போ இது விற்காம தான் இருக்குது, வேணா வாங்கிக்கோங்க. அவரு வேறு ஃபோனுக்கு காசு போடுறேன்டாரு. பட் ஆனால் அந்த ஃபோனுக்கும் அவர் காசு போடல. ஸோ இப்படி நிற்கிது, என்ன ஆச்சுன்னு தெரில. சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா. இந்த பிளாக் டாட் மட்டும்தான் இஷ்யூ. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 GB ரேமு 256. மொபைல் யூஸ் பண்ணலாம், பஸ் இதில் பேனா கிடையாது. 14,000 14000 இதோட விலை. இது வந்து ரியல்மியில் ஒரு சின்ன மொபைல் தான் இது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, ஆனால் வந்து டிஸ்பிளே ஒரிஜினல்னு நினைக்கிறேன். இல்லை, டிஸ்பிளே வந்து நார்மல் டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க, ஒரிஜினல் கிடையாது இது. இது வந்து என்ன மாடல் தெரியுமா? ரியல்மியில் எக்ஸ். இது ரியல்மி எக்ஸு 4 GB ரேமு 128 பாப்அப் கேமரா மாடலு. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4500. பாப்அப் கேமரானாலே உங்களுக்கு விலை கூட தான் வரும். OnePlus நாளைக்கு வந்து ஒருத்தர் வாங்கிக்கிறேன்னு இருக்காரு, காசு போட்டிருக்காரு. இது வந்து S10e இப்போ 9500. விவோ V29 12500. நத்திங் ஏன் விற்கலன்னு தெரில. நத்திங் வந்து பார்த்திங்கன்னா 19000 தான் போட்டிருக்கோம். 12 GB ரேமு 256. மொபைலில் ஒரு கிராட்ச் டென்ட்டு கிடையாது, சார்ஜ் இல்லை, இப்போ செக் பண்ண முடியாது. ஸோ இதோட விலை 19000 19,000க்கு தரோம். சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ சின்ன மாடல். இது மாடல் கேட்குறாங்க. என்ன மாடல்ப்பா இது? பாரு, ஏதோ ஒரு மாடல் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மோட்டோ G4 இல்லைப்பா, ஏதோ ஒரு 04 ஏதோ ஒன்று வரும். 04 தான். இது வந்து ஒருத்தர் வாங்கியிருக்காரு. இது திரும்ப ஒருத்தர் வாங்குறேன்டாரு, வாங்கலைல்ல. இல்லை, ஒருத்தர் அவர் இப்போ வாங்கினவர் இன்னும் 500 ரூபா தரணும் எனக்கு. கேளு, இல்லாட்டி வேறு யாருக்காவது கொடுத்துட்றேன். சும்மா வச்சுக்கிட்டு அழு கொடுத்துருக்கக்கூடாது. ஒன்று வேணும் வேணாம், ஏதாவது ஒன்று பதில் வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus Nord 2 12 GB ரேமு 256. இது வந்து ஐஃபோனில் வந்து 11 Pro Max. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 256. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 74. இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகாதுன்னு ஏதோ ஒன்று சொன்னாப்லையே. பாரு தம்பி, இதில் என்ன ப்ராப்ளம்? 11 Pro Maxல ஆனால் 15000 சூப்பர் ரேட்டு, 256 GB. சரியா, ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகல, பேட்ரி வந்து சர்வீஸ், இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. 15000 தான். 11 Pro Max. கேமராலாம் சூப்பராக இருக்கும். கேமராலலாம் எந்த இஷ்யூமே கிடையாது. கேமரா வேணால் செக் பண்ணி காட்டுறேன். கேமரா கொஞ்சம் காட்டுவேன்.
கேமராலாம் சூப்பராக இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. கேமராலாம் நல்லா இருக்குது பஸ், எந்த இஷ்யூமே கிடையாது. ஸோ ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 தான். ஓகே, அவ்வளோதான், எல்லாமே போட்டோம். நாளைக்கு வேறு பார்க்கலாம். சரியா, இன்றைக்கி 2-3 வாட்ச் போட்டால் அதுவும் வாங்கிட்டாங்க. வேறு வந்தால் சொல்கிறேன் பஸ்.